Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை கர்த்ததாமே உடைய வசனத்திற்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆடியில் நீரே, எல்லாவற்றில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆடியில் நீரே, எல்லாவற்றில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் தந்த ஆத்ம பாரத்தோடும் அவரது தரிசனத்தை நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது இன்றைக்கு வாசித்த வசனத்தின்படி போராட்டங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கும். ஆனால் அதை நம்முடைய புறக்கண்களால் நாம் புரிந்து கொண்டால் அந்த போராட்டம் இன்னும் இன்னும் அதிகமாகி நம்மை சோர்வுக்குள்ளாக்கும். அதை அகக்கண்களோடு மனக்கண்களோடு நாம் பார்க்க வேண்டும். ஆனால் கர்த்தரையே நாம் பற்றிக்கொண்டு அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் நடப்பதை ஆவியில் இன்னும் ஆழமாய் நிதானிக்க ஆரம்பித்து விட்டோம். ஆனால் நாம் போராட தயாராகி விடுவோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் கர்த்தரும் நம்மோடு கூட இருந்து அவைகளை ஜெயிக்க நமக்கு வேண்டிய ஆத்ம பலனை தருவார். முடிவில் வெற்றி பெறுவது நாமத்தான் இருப்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை விளக்கும்படியாக ஊழியத்தின் பாதையிலே நடந்த ஒரு போராட்டமான ஒரு சம்பவத்தையும் கர்த்தர் கொடுத்த ஜெயத்தையும் இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, கடந்த நாட்களிலே இலங்கைக்கு நான் பயணமாக இருந்த நேரத்தில் நடந்த அநேக உபத்திரவங்களை தொடர்ந்து நான் சாட்சியாக எழுதி கொண்டிருந்தேன். அப்படி நடந்த அந்த நேரத்தில் கொஞ்சம் பலவீனமாகி ஒரு 46 நாட்கள் சுகவீனமாய் நான் படுக்க ஆரம்பித்துட்டேன். அதாவது வார நாட்களில் என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது, படுத்துக்கிட்டே இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில் எழுந்து சனிக்கிழமையிலிருந்து கொஞ்சம் பலன் பெற்று எழுந்து போவதை போல புறப்பட்டு மேலே போய் மறுபடித்து நின்று தேவனுடைய வார்த்தையை நல்லா தீர்க்க
விதமாய் பிரசங்கம் பண்ணிட்டு முடிஞ்ச உடனே மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் வந்து படுத்து விடுவேன். இப்படி கிட்டத்தட்ட 46 நாட்கள் கடந்து போனது. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது என்ன இப்படி இருக்குதா? ஆனா எனக்கு மட்டும் ஆவியில என்னோட சத்துரு பேசின, போராடின சில காரியங்கள் ஒரு மனுஷன் மூலமாக வந்து என்னுடைய அறைக்குள்ளே வந்து பேசின இந்த காரியம், இது வந்து இந்த இலங்கை பயணத்துக்கு விரோதமான ஒரு காரியமாகவும், இலங்கையிலே கட்டப்போகிற ஒரு சபைக்கு விரோதமாகவும் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். புரிந்து கொண்டு போராட ஆரம்பித்துக் கொண்டிருந்தேன். கடைசியாக அங்கேருந்து எனக்கு லெட்டர் வந்தது. அதாவது வருகிற ஜூலை மாதம் 19ஆம் தேதி நீங்க வந்தீங்க இருக்க வேண்டியிருக்கும். அன்னைக்கு மாலை அ ச சர்ச்சுகளுடைய பிரதிஷ்டை ஆராதனை இருக்கும். அந்த பாஸ்டர் அங்கிருந்து எனக்கு ஃபோன் மூலியம் பேசினார். அங்கேருந்து எனக்கு விசாவை எடுத்து அனுப்பி விட்டார். அதுக்கேற்ற மாரி நாங்க என்ன பண்ணோம், அந்த இது இங்கேருந்து புறப்பட்டு போகிற தேதியே 17ஆம் தேதி புறப்பட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டிக்கெட் எனக்கும் என் மகனுக்கும் போட்டுட்டு நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா, என்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா போயிட்டதுனால, டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் கடைசியில விஜயாவ பார்க்க வேண்டியதா இருந்தது. குடம்பக்கத்துல இருக்கிற விஜய் ஹாஸ்பிட்டல்ல. அங்க என்னுடைய சொந்தக்காரர் தான் கார்டியாலஜிஸ்ட்டா இருந்தார். அவரு என்ன பார்த்துட்டு சொல்லிட்டாரு, "அங்கிள் நீங்க ரொம்ப மோசமான ஸ்டேஜ்ல இருக்கீங்க. நீங்க புறப்பட்டு போனீங்கன்னா, டேக் ஆஃப் ஆகும்போதே கூட ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தயவுசெய்து இத நீங்க தவிர்த்துட்டு, ஒரு 3 மாசம் கம்ப்ளீட் ரெஸ்ட்டா இருந்து, சுகம் பெற்ற பிற்பாடு நீங்க அந்த பிரதிஷ்டை செய்யலாம்." அப்படின்னு சொல்லி, இல்ல இன்விடேஷன்ஸ் எல்லாம் போட்டு, அங்க இலங்கையில எல்லா இடத்துலயும் குடுத்தாச்சு. நான் முதலாய் அங்க இலங்கைக்கு போய் அது சர்ச்ச பிரதிஷ்டை என்னுடைய இதனுடைய பிரான்ச் சர்ச்ச பிரதிஷ்டை பண்ற நாட்கள் அப்படின்னு. ஆனா உடம்பு மோசமா இருக்கேன்னு அவரு என்னோட போராட ஆரம்பித்தார். நான் சொன்னேன், "இல்ல என்ன விட்டுடுங்க. நான் போயிடுறேன் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் அகைன்ஸ்ட் மெடிக்கல் அட்வைஸ் பேசாம லெட்டர் குடுத்துட்டு நான் பாட்டு நான் வந்துட்டேன். வந்து அன்னைக்கு புறப்படும்போது சபையில எல்லாருக்கும் ரொம்ப மன வருத்தம். இவ்வளவு சுகவீரமாய் நடக்க கூட முடியாம கிளம்பி போறாரே அப்படின்னு சொல்லிட்டு. கடைசில இங்கேருந்து புறப்பட்டு போய் அதுக்கு 17ஆம் தேதி அன்றைக்கு மதிய ஃப்ளைட்டுக்கு நானும் என்னுடைய மகனும் போயிட்டோம். போய் அங்க இறங்குன உடனே எனக்கு வீல் சேர் தான் குடுத்தாங்க. அந்த வீல் சேர் தான் உட்கார வச்சு கொண்டு போய் எங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ஜெட் கவுண்டர் தான் எங்களுக்கு குடுக்கப்பட்டிருந்த கவுண்டர் இருந்தது. நேரத்தோட போகும்போதே நெறைய டிராஃபிக் பிரச்சனை இருந்தது. இருந்தாலும் போய் சேர்ந்துட்டோம். ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக போய் சேர வேண்டும் என்பதனால போய் நாங்க சேர்ந்துட்டோம். ஆனா, நாங்க போன அந்த நேரத்திலிருந்து அந்த ஸ்பைஸ் ஜெட் கவுண்டர்ல யாருமே இல்ல. பக்கத்துல இருக்கிற எல்லா கவுண்டர்ஸ்லயும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டாஃப்ங்க. நாங்க போய் காத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு 1 மணி நேரத்துல அ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மென்ட் பண்ணோனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்து கவுண்டர்ஸ்ல போய் கேட்டா, அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. எல்லாம் வேற வேற கவுண்டர்ஸ் அதெல்லாம். அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். உடனே ஒருத்தர் போய் அங்க அந்த ஸ்பைஸ் ஜெட் மேனேஜருக்கு போய் இன்ஃபர்மேஷன் குடுத்தாங்க. இங்க ஒரு இவங்க நேரத்தோட வந்து நின்னுட்டாங்க டைமுக்கு பேசஞ்சர்ஸ். ஆனா வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம கவுண்டர்ல ஆள் இல்லன்னு சொல்லிட்டு. அவரு போய் எல்லாம் தேடுறாங்க மூலைக்கு. ஆனா ஃப்ளைட் கிளம்பி போயிடுச்சு. நான் யோசிச்சேன், பிசாசுக்கு எரிச்சல் நம்மள போக விடாம நிறுத்தி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அவர் அந்த மேனேஜரே வந்து பார்த்துட்டு என்ன அப்படின்னாரு, என்னுடைய சன் அப்ப சொன்ன அந்த மாரி ரொம்ப சிக்கா இருக்காரு. அதனால நாங்க இங்கேருந்து போக வேண்டியிருக்குது. கட்டாயம் அங்க இந்த ப்ரோகிராம் இருக்கு அப்படின்னு அவர் சொன்ன உடனே, இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு நான் செய்றேன். எங்க மேல இது மிஸ்டேக்கா இருக்கிறதுனால, எங்க கவுண்டர்ல எங்களுடைய எம்ப்ளாயி இல்லாததுனால இது இப்படி ஆயிடுச்சு. அதனால உனக்கு நாளைக்கு மத்தியானம் ஃப்ளைட்டுக்கு உங்களுக்கு நாங்க டிக்கெட்ட மாத்தி குடுக்குறோம். அதான் ஆனா இத நாங்க செய்யக்கூடாது. ஒன்ஸ் கேன்சல் ஆனா கேன்சல் ஆனதுதான்னு அந்த ஜெபம் பண்ணிக்கிட்டே கொண்டே பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவரே, இது பிசாசுடைய போராட்டம். நீர் இந்த போராட்டம் உமக்கும் பிசாசுக்கும் எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே உட்கார்ந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் உடனே எங்களுக்கு 2 டிக்கெட் மறுநாள் மத்தியானத்துக்கு கொண்டு வந்து அந்த காரியத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு போராட்டம் பூமியில நடந்தாலும் சரி, வானில நடந்தாலும் சரி, எல்லாத்துலயும் கர்த்தரே நமக்கு துணையாக இருக்கிறார். பிற்பாடு இங்கேருந்து நாங்கள் மறுநாள் அந்த குறித்த நேரத்திலே நாங்க பிரயாணமாகி போனபோது என்ன நடந்தது என்பதை நாளைக்கு இந்த செய்தியிலே நாம் கேட்போம் பெரியமார்களே. அன்னாரும் ஜெயத்தை கர்த்தர் எப்படி கட்டளையிட்டார் என்பதை நாம் தொடர்ந்து சாட்சியாக கேட்போம். கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக.
ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விடைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும், எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை உடைய பாதப்படியில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்ததாமே உம்முடைய ராஜ்யத்தின் பணியை செய்யும்போது கர்த்தாவே எங்களுக்கு சோர்வை உண்டு பண்ணும்படியாக சத்துருவானவன் பல இடங்களில் எங்களுக்கு சோதனை கொண்டு வந்தாலும் அந்த போராட்டத்திலே ஜெயம் கொடுக்கிற தேவன் நீராக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே தொடர்ந்து உம்மை நாமத்தை நாங்கள் இன்னும் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.